வரலட்சுமி நோன்பு அப்படிங்கிறது 3 நாள் பண்டிகை. வியாழக்கிழமை சாயங்காலமே அம்பாளை கலசத்தில் ஸ்தாபனம் பண்ணி அலங்காரம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிவிடுவோம். இந்த வருஷம் அம்பாளுக்கு மறுக்கொழுந்தும் தாழம்பூவாலியும் ஜடை தைச்சி வச்சுருக்கேன். அவ்வளோ பர்ஃபெக்டாக இல்லை, பட் ஆனால் கற்றுன்ருக்கேன் இப்போ தான் நானும். வெள்ளிக்கிழமை கார்த்தால ஆர்த்தி எடுத்து அம்பாளை அழைச்சி நம்ம அலங்காரம் பண்ணி வச்சுருக்கிற மண்டபத்தில் அம்பாளை ஸ்தாபனம் பண்ணி அதுக்கப்புறம் பூஜை பண்ணுறது தான் வழக்கம். அதே மாதிரியே நாங்களும் இன்றைக்கி அம்பாளை ஆர்த்தி எடுத்து அழைச்சி அம்பாளை மண்டபத்தில் உட்கார வச்சு வாசனை மலர்களால் இன்றைக்கி அர்ச்சனையெல்லாம் பண்ணி அதுக்கப்புறமா நைவேத்தியம் பண்ணினோம். நைவேத்தியத்துக்கு சக்கரை பொங்கல், கொழக்கட்டை, வடை, அப்புறம் ஆஸ் யூஷுவல் அன்னம், பருப்பு இதெல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணியாச்சு. நைவேத்தியத்துக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த நோன்பு சரடுக்கு பூஜையை பண்ணிவிட்டு நோன்பு சரடு கட்டினதுக்கு அப்புறமா ஆஸ் யூஷுவல் ஃப்ரைடே அன்றைக்கி நம்ம ரொட்டீனாக பண்ணுற பூஜையை இன்றைக்கி ஆரம்பித்தாச்சு. இங்கேயும் அம்பாளுக்கு அழகாக குட்டியாக ரெடி பண்ணி வச்சுருந்த ஜடையை வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு லலிதா அஷ்டோத்திரம் சொல்லி அர்ச்சனையை பண்ணி முடித்து இன்றைக்கி நோன்பு நல்லபடியாக பூர்த்தியை பண்ணிட்டோம். இன்றைக்கி சாயங்காலம் முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோக பாராயணம்லாம் பண்ணிவிட்டு சனிக்கிழமை அன்றைக்கி, அதாவது நாளைக்கு எல்லாரையும் கூப்பிட்டு தாம்பூலம் கொடுக்கறது அப்படிங்கிறது வழக்கம் உண்டு. தாம்பூலமெல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா அம்பாளுக்கு ஆர்த்தி எடுத்து ராத்திரி அம்பாளை கலசத்தோடு அப்படியே அரிசி பானையில் இறக்கி வச்சுடுவோம். அம்பாளை அரிசி பானையில் இறக்கி வைக்கிறதுக்கான தாத்பரியம் என்னென்னா, என்றைக்குமே அள்ள அள்ள குறையாமல் அக்ஷயமாக நமக்கு செல்வங்கள் வரணும் அப்படிங்கிறதுக்கு தான். நீங்களும் நல்லபடியாக வரலட்சுமி நோன்பு கொண்டாடிருப்பீங்க அப்படிங்கிறத நம்புகிறேன். எல்லாருக்கும் என்னுடைய வரலட்சுமி நோன்பு நமஸ்காரம்.